வணக்கம். தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 22ஆம் திகதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் அரசியல்மயமாக்குவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். அத்துடன் பாராபட்சமான நடவடிக்கை மற்றும் தவறான பழி சுமத்தல் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பின் கட்சி தலைமையகத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல்களுக்கு நிதி அளித்தமை உள்ளிட்ட செயல்களுடன் தொடர்புடையவர்கள் பாதுகாக்கப்படுவதாகவும் இந்த சந்தர்ப்பத்தில் ஏனையவர்கள் இலக்கு வைக்கப்படுவதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பிள்ளையான் என்றழைக்கப்படும் முன்னாள் அமைச்சர் சிவனேஸ்வர சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்ட போதும் ஒரு தனிப்பட்ட கொலை வழக்கில் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாகவும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் விசாரணைகளை நடத்துபவர்களின் நம்பகத்தன்மை சந்தேகத்துக்குரியது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தாக்குதல்களுடன் ராஜபக்ச குடும்பத்தை தொடர்புபடுத்தும் குற்றச்சாட்டுக்களை நாமல் ராஜபக்ச நிராகரித்துள்ளார். இந்த நிலையில் நியாயமான மற்றும் பாராபட்சமற்ற விசாரணையை நடத்துமாறு அதிகாரிகளிடம் நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் காணப்படும் பல மர்மமான விடயங்கள் மற்றும் அவற்றை மறைக்க முற்படும் தரப்பினர் குறித்து கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை விரிவான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கான பிரதான நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த பல தசாப்தங்களாக இடம்பெற்ற கொலைகள் மற்றும் காணாமல் ஆக்கப்படுதல் சம்பவங்களின் பின்னணியில் உள்ள உண்மைகள் காலப்போக்கில் மறைக்கப்படுவது போன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளும் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி பலவீனப்படுத்தப்படுவதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். ஷஹரான் காசிமுடன் இரகசியமாக தொலைபேசியில் உரையாடிய அபூஹிந்த் எனும் நபர் யார்? தாக்குதலில் அவரது பங்கு என்ன என்பது இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. கட்டுவாப்பிட்டிய தாக்குதல்தாரியின் மனைவியான ஷாரா யஸ்மின் சாய்ந்தமருது குண்டுவெடிப்பில் உயிரிழந்ததாக கூறப்பட்டாலும் 3 மரபணு சோதனைகளிலும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. அவர் உயிருடன் இருப்பதாக கூறப்படும் சாட்சியங்கள் தொடர்பில் விசாரணை செய்யப்பட வேண்டும். அத்துடன் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நிலாந்த ஏவர்த்தனவின் தொலைபேசி மற்றும் கணனி தரவுகள் திட்டமிட்ட முறையில் அளிக்கப்பட்டது ஏன் என்றும் அது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். 2018ஆம் ஆண்டில் 2 காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு ஷஹரானின் குழுவினரே பொறுப்பு என்ற போதிலும் சில அதிகாரிகள் அதனை விடுதலை புலிகள் மீது சுமத்த முயன்றனர். இது விசாரணையை திசை திருப்பும் ஒரு முயற்சியாகும். அதே நேரம் இந்திய உளவுத்துறை 4 முறை எச்சரிக்கை விடுத்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் ஷஹரானுடன் தொடர்பில் இருந்த ஒருவரின் ஐபி முகவரியை அமெரிக்காவின் FBI வழங்கிய போதும் அவரை புலனாய்வு பிரிவினர் கைது செய்து விசாரித்தனர். ஆனால் அது ஒரு தேசிய பாதுகாப்பு தொடர்பான இரகசிய நடவடிக்கை என கூறி அந்த விசாரணை தடுத்து நிறுத்தப்பட்டது. மேலும் சோனிக் என்ற குறியீட்டு பெயரில் செயல்பட்ட காவல்துறை பரிசோதகர் பண்டார தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு IS அமைப்பு பொறுப்பேற்க வேண்டும் என்று அதன் தலைமையை வலியுறுத்துமாறு அவர் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அதேபோல 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு தடுத்து நிறுத்தப்பட்ட ஒரு சந்தேகத்துக்குரிய பார ஊர்தியை பரிசோதிக்காமல் விடுவிக்குமாறு அப்போதைய பிரதி காவல்துறை அதிபர் தேசபத்து தென்னக்கோன் உத்தரவிட்டது ஏன் என்பது விசாரிக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப்படுவது ஆட்சியாளர்களின் கடமையாகும். இந்த நிலையில் ஜனாதிபதி கட்டுவாப்பிட்டியாவில் வழங்கிய
வழங்கிய வாக்குறுதியின்படி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உயர் அதிகாரிகளாகவோ அல்லது போர் வீரர்கள் என்று போற்றப்படுபவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக சட்டம் பாய வேண்டும் என்றும் கர்தினால் வலியுறுத்தினார். அப்பாவி மக்களின் இரத்த நீதிக்காக குரல் கொடுத்து கொண்டு இருப்பதாகவும் கடவுள் ஒரு நாள் நிச்சயமாக தீர்வு வழங்குவார் என்றும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தனது உரையில் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தற்போதைய அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர குற்றம் சுமத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேர்தல் காலத்தில் கத்தோலிக்க மக்களின் வாக்குகளை பெறுவதற்காகவே இந்த தாக்குதலுக்கு பின்னால் அரசியல் சதி இருப்பதாக கூறப்பட்டது. சூத்திரதாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என வழங்கப்பட்ட வாக்குறுதி இன்று பொய்யாகியுள்ளது. அரசாங்கத்தின் இவ்வாறான போலி வாக்குறுதிகளை நம்பி பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கூட தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கி இருக்கலாம் என சரத் வீரசேகர சுட்டிக்காட்டினார். இந்த தாக்குதலை நடத்திய சகராம் காசிம் தான் ஒரு இஸ்லாமிய ராஜ்யத்தை உருவாக்குவதற்காகவே இதனை செய்ததாக கூறியிருந்தவரே தவிர கோட்டபாய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக செய்ததாக எங்கேயும் கூறவில்லை. விசாரணைகள் என்ற பெயரில் காலம் கடத்தப்படுவதாகவும் அரசாங்கம் தனது அரசியல் லாபத்திற்காக உண்மைகளை மறைப்பதாகவும் அவர் இதன்போது மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான கனியமுல்ல சஞ்சீவ என்பவரை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் இஷாரா செவ்வந்தி என்ற சந்தேக நபரின் வங்கி கணக்கு குறித்து விரிவான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இந்த கொலை முயற்சி தொடர்பான 15வது சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி தனியார் வங்கி ஒன்றில் கணக்கை பராமரித்து வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அனுமதி கோரிய நிலையிலேயே சந்தேக நபர் மற்றும் அவரது வங்கி கணக்குகள் குறித்து முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதிவான் பணிப்புரை விடுத்துள்ளார். மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை மற்றும் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். ஈரானுடன் ஒரு முறையான ஒப்பந்தம் எட்டப்படும் வரை அந்த நாட்டின் துறைமுகங்கள் மீதான கடற்சார் முற்றுகை நீக்கப்படாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவுகளில் இந்த முற்றுகை ஈரானை பொருளாதார ரீதியாக பெரிதும் பாதித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடன் ஒரு இறுதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை முற்றுகை முழுமையாக அமலில் இருக்கும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த முற்றுகையினால் ஈரான் ஒரு நாளைக்கு $500 மில்லியன் இழந்து வருவதாகவும் இது குறுகிய காலத்திற்கு கூட தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தொகை என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். ஏப்ரல் 13 முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த முற்றுகை ஈரான் தனது அணுசக்தி திட்டம் மற்றும் ஹோர்முஸ் ஜலசந்தி விவகாரங்களில் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு உடன்பட வைக்கும் ஒரு அழுத்த யுத்தியாக பார்க்கப்படுகிறது. ஹோர்முஸ் நீர்நிலையை மீண்டும் மூடுவதாக ஈரான் எச்சரித்துள்ள நிலையிலும் ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றார். இந்நிலையில் ஈரான் துறைமுகங்களுக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் கப்பல்களை கட்டுப்படுத்தும் பணியில் அமெரிக்கா கடற்படையின் மத்திய கட்டளையகம் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்தின் பனிப்படலத்திற்கு அடியே ஆழமாக துளையிட்டு ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் அதன் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் குறித்து ஒரு முக்கியமான ஆதாரத்தை கண்டறிந்துள்ளனர். கிரீன்லாந்து பனிப்படலத்தின் ஒரு முக்கிய உயர்ந்த பகுதியான புரூடோ டோம் சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன்பு முழுமையாக உருவாகி இருந்தது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அக்காலத்தில் நிலவிய ஒரு மிதமான இயற்கை வெப்பமயமாதல் காலத்திலேயே இந்த பனி
பனிப்பாறைகள் முழுமையாக மறைந்துள்ளன. மிகவும் நிலையானது என்று கருதப்படும் இந்த பனிப்பாறைகள் உண்மையிலேயே நாம் நினைத்ததை விட மிகவும் பலவீனமானவை என்பதை இது காட்டுகிறது. சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மிதமான வெப்பத்திற்கு ஏற்ப பனிப்பாறைகள் உருகி இருக்கிறது என்றால் மனித நடவடிக்கைகளால் இன்று மிக வேகமாக அதிகரித்து வரும் வெப்பமயமாதல் அதைவிட கடுமையான மற்றும் விரைவான பனி இழப்பை ஏற்படுத்தும் என விஞ்ஞானிகள் அச்சம் தெரிவித்திருக்கின்றன. இது எதிர்காலத்தில் கடல் மட்ட உயர்வு போன்ற மிகப்பெரிய சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் எனவும் எச்சரிக்கப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முக்கிய அறிவிப்புகளுக்காக முன்னதாக நிதி சந்தைகளில் இடம்பெற்று வரும் சந்தேகத்திற்குரிய வர்த்தக நடவடிக்கைகள் குறித்து பிபிசி ஆய்வுகளை வெளியிட்டுள்ளது. அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவுகள் அல்லது ஊடக நேர்காணல்கள் மூலம் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு சில நிமிடங்கள் அல்லது மணி நேரங்களுக்கு முன்னதாக சந்தைகளில் மில்லியன் கணக்கான டாலர்கள் பந்தயம் கட்டப்படுவதை பிபிசி கண்டறிந்துள்ளது. இது உள் விவகார வர்த்தகம் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கண்டறிதலின்படி பிபிசி சில வர்த்தக நடவடிக்கைகளை உதாரணங்களாக முன்வைத்துள்ளன. மார்ச் 9, 2026 எண்ணெய் சந்தையில் திடீர் மாற்றம். ஈரான் அமெரிக்கா போர் முடிவுக்கு வந்துவிட்டது என ட்ரம்ப் நேர்காணல் அறிவிப்பதற்கு 47 நிமிடங்களுக்கு முன்னதாகவே மசகு எண்ணெய் விலை வீழ்ச்சியடையும் என பெருமளவு பந்தயம் கட்டப்பட்டது. ட்ரம்பின் அறிவிப்பு வெளியானதும் எண்ணெய் விலை 25% சரிந்து இதன் மூலம் வர்த்தகர்கள் மில்லியன் கணக்கான லாபத்தை ஈட்டின. மார்ச் 23, 2026 போர் நிறுத்த அறிவிப்பு. ஈரானுடனான சுமூகமான பேச்சுவார்த்தை நடப்பதற்காக ட்ரம்ப் பதிவிடுவதற்கு 14 நிமிடங்களுக்கு முன்னதாக அசாதாரணமான முறையில் எண்ணெய் விலை குறையும் என பந்தயங்கள் வைக்கப்பட்டன. அறிவிப்பு வெளியானவுடன் எண்ணெய் விலை 11% வீழ்ந்தது. ஏப்ரல் 9, 2025 வரி விதிப்பு தளர்வு. உலக நாடுகளின் மீதான வரி விதிப்பை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவிப்பதற்கு 18 நிமிடங்களுக்கு முன்னதாக பங்குச்சந்தை உயரும் என $2 மில்லியன் வரை பந்தயம் கட்டப்பட்டது. அறிவிப்புக்கு பின் பங்கு சந்தை வரலாற்று சாதனையுடன் 9.5% உயர்ந்து இதன் மூலம் சுமார் $20 மில்லியன் லாபம் ஈட்டப்பட்டது. ஜனவரி 3, 2026 மதுரோ பதவி நீக்கம். வெனிசுலா ஜனாதிபதி மதுரோ பதவி நீக்கம் செய்யப்படுவார் என போலி மார்க்கெட் தளத்தில் $32,500 பந்தயம் காட்டினார். அடுத்த நாள் மதுரோ பிடிபட்டவுடன் அந்த பயனர் $4,36,000 லாபம் ஈட்டினார். பிப்ரவரி 28, 2026 ஈரான் மீதான தாக்குதல். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என முன்னதாகவே பந்தயம் கட்டிய 6 கணக்குகள் தாக்குதல் உறுதியானதும் மொத்தம் $1.2 மில்லியன் லாபம் பெற்றன. சட்ட ரீதியான சிக்கல்கள். பொதுமக்களுக்கு தெரியாத இரகசிய தகவல்களை வைத்து லாபம் ஈட்டுவது 1933 முதல் சட்டவிரோதமானது. இது அரசு அதிகாரிகளுக்கும் பொருந்தும் என 2012 சட்டம் கொண்டு வரப்பட்டது. எனினும் தகவலை கசிய விட்டது யார் என்பதை நிரூபிப்பது கடினம் என்பதால் இதுவரை இச்சட்டத்தின் கீழ் யாரும் தண்டிக்கப்படவில்லை. இந்த நிலையில் வெள்ளை மாளிகை ஊழியர்கள் இத்தகைய வர்த்தகங்களில் ஈடுபட வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் ஆதாரங்கள் இல்லாமல் குற்றம் சாட்டுவது பொறுப்பற்றது என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தை அமெரிக்கா பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையகம் மற்றும் பிற புலனாய்வு அமைப்புகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றன. குறிப்பாக எல்லையோர பாதுகாப்பு மற்றும் போர் சூழல்களில் இத்தகைய பொருளாதார மாற்றங்கள் நாட்டின் பாதுகாப்பை பாதிக்கும் என்பதால் காவல்துறை மற்றும் நிதித்துறை அதிகாரிகள் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அத்தோடு தமிழருவியோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் உறவுகள் நண்பர்களையும் உங்கள் சேனலோடு இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.